அவங்களுடைய விரோதி ஃபிரௌனை அவன் சேர்ந்தவனை அழிச்சு மூசா நபிக்கு வெற்றி மாறாய கொடுத்தது. அது மட்டுமா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அவங்க கொடியவர்கள் காட்டி கொடுத்து அவளை கொலை செய்ய வர நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஈசாவே கண்ணை பொத்துங்க திறந்தான்னா எங்க இருக்கிறான் 4வது வானத்துல அவனால வசத்தினான் இருக்குது. அது எப்போ இல்லை அதோட மட்டும் இல்லை சுல்லு நபி அலைஹிஸ்ஸலாத்து தான் வல்லம்னா இல்லத்துனா இல்மா நாம சுல்லு நபிக்கு இல்ம நிரப்பிட்டோன்னு சொன்னானே ஏதோ ஒரு நாள்ல நிரப்பிட்டான். அந்த நாளும் முஹர்ரம் வர பத்தாக இப்படி இருக்குது. அது மட்டும் இல்ல உலகத்துல சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துக்கு ஆன ஒரு நியதியை ஏற்படுத்திக்கிறான். அது அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. இல்லைங்களா? சந்தன கிரகணம் ஏற்படுறது ஃபுல் மூன்ல தான் வரும், பௌர்ணமியில தான். வர 13, 14, 15 இருக்குத 13, 14, 15 எது 14 இருக்குதோ ஃபுல் மூணா இருக்குதோ அந்த 3 நாள் வெள்ள நாளும் வாங்க. இருந்தாலும் சமயத்துல அந்த பௌர்ணமி வந்து 13 பின்னேரம் 2 மணிக்கே ஆரம்பிச்சிடும், நைட் மிட் நைட்ல ஃபுல். அது போல சமயத்துல லேட் ஆகி 14க்கும் பின்னுக்கு வரும், 2 மணிக்கு தாங்க அந்த கெட்ட ஃபுல் பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்றது. அந்த ஃபுல் மூன்ல தான் சந்திர கிரணம் ஏற்படும். சூரிய கிரணம் எப்ப ஏற்படும்? பிளாக் மூன்ஸ் சொல்லக்கூடிய 27, 28, 29 அமாவாசைன்னு சொல்லல, 28, 29, 30 அல்லது 28, 29, 1 இவங்களுடைய பிளாக் மூன்ஸ் அதுலதான் சூரிய கிரணம் ஏற்படும். ஆனா உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் 3 நாள் மட்டும் இது எப்படி அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அது வழக்கத்துக்கு மாற்றமா வந்துடும் வந்திருக்குது. 3 தடவை ஏற்படும். புற 10ல ஏற்பட்டுச்சு. முதல்ல 10 எப்போ இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் நெருப்பு குண்டத்துல போட்டாங்க. அந்த அன்னைக்கு புற 10ல சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. எப்ப ஏற்படணும்? 28ல ஏற்படும். 2வது சூரிய கிரகணம் எப்ப ஏற்பட்டுச்சு? புற 10ல ஏற்பட்டது. எப்ப ஏற்பட்டுச்சு சூரிய கிரகணம்? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை புள்ள இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா 18 மாச குழந்தை மறைஞ்சாங்களோ ஒரு 10ல வந்துச்சு. அதனாலதான் சாப்பிட்டு நிறைய பேர் சொன்னா மறைஞ்சிட்டால ஒரு 10ல சூரிய கிரணம் ஏற்படுது. இல்லைன்னா சந்திர கிரணம் சூரிய கிரணம் ஏற்படுறது முன்னே ஏற்படுற வழக்கம் இல்லை. இது எப்படி அப்நார்மல் சூரிய கிரணம் ஒரு 10ல ஏற்பட்டுச்சு. அந்த அன்னைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஒருவருடைய பிறப்புக்கா மறைப்புக்கா வந்து அது ஏற்படுறது இல்லை, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி ஏற்படுது. 3வது சூரிய கிரணம் ஒரு 10ல ஏற்படும். ஒரு 10ல அப்பமும் முஹர்ரம் வர பார்த்தா தான் அது சொல்லி ஏற்படக்குள்ள அது மாப்பிள்ளை பாலசனை மகானிஷத்து மத்தியில் எழுதுறா. அது உலகம் அழியறதுக்கு முன்னால யூனிவர்சல் அப்செட் சில மெகா சுமாமின்னு சொல்றான்ல, அதுக்கு முன்னே என்னமா வருமா, அதுக்கு முன்னால போற 10ல சூரிய கிரணம் ஏற்படும். விளங்கிச்சா? அப்படி அந்த அமைப்பு. அது மட்டும் இல்ல இந்த முஹர்ரம் போற 10 வச்சு பல விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கத்துக்கு முன்ன உள்ள நபிமார்களுக்கும் முஹர்ரம் போற 10ல இது பண்ணா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நம்ம சங்கப்படுத்தி இது பண்ணா. அவங்க அதனால அவங்க புள்ள சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் முஹர்ரம் போற 10ல வெள்ளிக்கிழமையில மறைஞ்சாங்க. ஏன்னா இன்னும் உலகம் ஆரம்பித்ததும் வெள்ளிக்கிழமை தான். உலகம் ஆரம்பிச்சது வெள்ளிக்கிழமை. அது போல சூர் ஊதப்படுறதும் வெள்ளிக்கிழமையில தான். அதனால இந்த பறவைகளை பார்த்தா உங்களுக்கு நல்லா விளங்கும். சாதாரணமா நம்ம தோட்டங்கள்ல இருந்தாலும் சாயந்தரம் அந்தியாவுக்கிற நேரத்துல ஆனா நமக்கு சொல்றான் நாம முட்டாள்கள் மறந்துடுறான். ஆனா பறவைகளுக்கு இது நமக்கு புத்தி சொன்னா 2 வக்கத்து கபுல துளு இஸ்ஸம்சி குரூபிஹா சூரியன் உதிக்கு முன்னரும் அடையும் முன்னரும் அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹ் செய்கிறாங்கன்னு சொன்னான். அதை குருவி காக்கையில பார்த்தா சரி இங்கிச்சு ஊச்சிட்டு சத்தம் கொடுமை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அது அந்த நேரம் மஞ்சள் வெயில் அடிச்ச உடனே ஆரம்பிக்கும். அதுபோல சூரியன் உதிக்க முன்னையும் நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா தஹஜ்ஜத் நேரத்துல கூவக்கூடிய குருவியும் இருக்குது, சேவல்
மிட் நைட்ல கூவும், எதப்பா தாஜ்ஜத் வக்கத்துல கூவும், அப்புறம் சுபு நேரத்துலயும் கூவும். மற்ற பறவைகள் இருக்க மத்தியாத்தியான பறவைகள் சூரியன் உதிக்கு முன்னரும் அடையும் முன்னரும். ஆனா வெள்ளிக்கிழமை அந்தி வந்து வியாழக்கிழமை அந்தி வந்துட்டா அதுகளுக்கெல்லாம் ரொம்ப கலக்கம், பயம். வியாழக்கிழமை அந்தி வந்துட்டு வெள்ளிக்கிழமை ராத்திரி வரப்போது பயம். ஏன் கியாம விடியறது எப்போ? வெள்ளிக்கிழமை தானே. நாமெல்லாம் அழிஞ்சு போவோமா? இந்த மரமண்டை பிடிச்ச மனுஷனுக்கு மட்டும் இல்லை, சொன்னாங்களே எத்தனையோ பேர் சேர்த்து ஒழிஞ்சானுவோ. ஆனா மிருகங்களை பத்தி கணக்கு போறாங்க, ஒரே ஒரு பசுமாட்டை தான் பார்த்தாங்கிறான், வேற ஒண்ணு நாங்க பார்க்கலங்கிறோம். அங்க நீங்க கோழி குருவி நாய்கள் கூட மிதக்கல. நாய்கள்லாம் எங்க போச்சு, குருவிலாம் எங்க போச்சு, கோழிலாம் எங்க போச்சு? இப்ப இங்க பார்த்தா ஸ்ரீலங்கால எங்க உள்ளதெல்லாம் வந்தீங்கதான், எங்க அந்த பக்கத்துல உள்ள நிறைய அந்தமான் நிக்கோபார்ல உள்ள நிறைய சாமான் இன்னும் இப்ப மறுபடியும் வந்து நிறைய நிக்குது. அவளும் இங்க உள்ளது இல்ல, மறுபடியும் சுனாமி அடிக்க ரீதியில அங்கேயும் அடிச்சுட்டு இன்னும் என்னமா குழம்புது இங்க வந்திக்கிறாங்க அங்க. அதுகளுக்கு முன்ன கூட்டி தெரியல. அத போல வியாழக்கிழமை அண்டி வந்துட்டா பாருங்க, நார்மல் நாள்ல எப்படி எத்தனை நிமிஷம் இதுல அதோட சத்தமும் கூட இருக்கும், டைம் இருக்கும். அப்புறம் சுபு வந்துடுச்சுன்னு சொன்னா அப்பவும் ரொம்ப அந்த நேரத்துல சலாமுன் சலாமுன் லியௌமின் சாலிஹ், சலாமுன் சலாமுன் லியௌமின் சாலிஹ், சாலிஹான நாளுக்கே சோபனம் நீ உலகம் அழியாது வெடிக்கிறோம் சொல்லி சந்தோஷம். அது போல இருக்குது தெரிஞ்சா. அதனால இந்த இதுனா நமக்கு அந்த புற பத்தா இருக்குது. நம்ம நபிமார்கள் இஸ்லாம் அவ்வளவு கொண்டு வசூலா சரி துவா ஓதிடுவோம். இன்னைக்கு நம்ம இந்த சலாம் வயசுல அவ்வளவு பேருக்கு சலான்னு சொல்றோம், அவ்வளவு பேருக்கும் அல்லாஹ்தாலா சலாம கொடுத்த நாள் இந்த நாளா தான் இருக்குது. அதனால எழும்பி பார்த்து நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் பாடிட்டு சலாம் வைத்து ஓதிட்டு துவாவை ஓதி நம்ம மஜ்லிஸை நிறைவேற்றுவோம்.